கடவுள் எனும் ஸ்பைடர்மேன். அத்தியாயம் 3. ஒரு தூசிக்குள் நாம். சூரிய குடும்பத்தின் வெளிப்புறத்தை ஆராய நாசா 1977 வாயேஜர் என்ற பெயரிலான விண்கலத்தை அனுப்பியது. தானியங்கி முறையில் செலுத்தப்படும் இந்த விண்கலம் 1990 சூரிய மண்டலத்தின் எல்லையை சென்றடைந்தது. அப்போது விஞ்ஞானிகள் அந்த விண்கலத்தை திருப்பி அங்கிருந்து பூமியை ஒரு போட்டோ எடுத்தனர். சூரிய கதிர்களின் பின்னணியில் எடுக்கப்பட்ட அந்த படம் பூமியை ஒரே ஒரு சிறு புள்ளி அளவு காட்டியது. புகழ்பெற்ற விஞ்ஞானி கார்ல் சேகன் அந்த நிழற்படத்துக்கு ஒரு வெளிர் நீல புள்ளி என்று பெயர் சூட்டினார். பூமிக்கு கிட்டத்தட்ட 600 கோடி கிலோமீட்டர்கள் தொலைவிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த படம் பூமியின் முதல் செல்ஃபி. நவீன அறிவியலின் கோட்பாடுகளை சந்தேகமற நிரூபித்ததை தாண்டி தத்துவ ரீதியாகவும் நிறைய கேள்விகளை எழுப்பியது. இந்த ஒரு நிழற்படத்தை வைத்து கார்ல் சேகன் எழுதிய A Pale Blue Dot எனும் புத்தகம் உலக புகழ் பெற்றது. இந்த புத்தகத்தில் பிரபஞ்ச உருவாக்கம் குறித்த ஆதார கேள்விகளை எழுப்புகிறார். அதிலிருந்து ஒரே ஒரு பேராவை தருகிறேன். அந்த போட்டோவை ஒரு நிமிடம் உற்று பாருங்கள். இந்த தூசியில் வாழும் உயிர்களுக்காகவே இறைவன் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்திருக்கிறான். அதிலும் அனைத்து உயிர்களுக்கும் அல்ல, அந்த தூசியில் வாழும் கோடானு கோடி உயிரினங்களில் ஒரே ஒரு உயிரினத்தின் நன்மைக்காக இறைவன் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்திருக்கிறான். இல்லை, அந்த தூசிக்குள் வாழும் அந்த உயிரினத்தில் உள்ள 2 பாலினங்களில் ஒரே ஒரு பாலினத்தின் நன்மைக்காகவே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்திருக்கிறான். அந்த 2ஆம் பாலினம் அந்த முதல் பாலினத்திற்கு சேவை செய்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. இதனை படிக்கும் போது உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு அல்லது லைட்டாக கோபம் வரவில்லை என்றால் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கலாம். சரி, அந்த தூசியை விட்டு வெளியே போவோம். பால்வீதி அண்டத்தில் உள்ள வேறு ஏதோ ஒரு தூசி கிரகத்தை எடுத்துக்கொள்வோம். கெப்லர் 452b எனும் கிரகம் சூரிய குடும்பத்துக்கு வெளியே உள்ள கிரகங்களில் ஒன்று. பூமியிலிருந்து சுமார் 1400 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கிறது. அங்கே உயிரினங்கள் உள்ளனவா என்று தெரியாது. உள்ளன என்று கருதி கொள்வோம். மொத்த பிரபஞ்சத்தையும் தங்கள் நன்மைக்காகவே இறைவன் படைத்தான் என்று அந்த கெப்லர்காரர்கள் நம்பிக்கொண்டிருக்கலாம். அப்போது பூமி என்ற வேறொரு கிரகத்தில் மானுடம் என்ற ஒரு உயிரினம் இதே போல நம்பிக்கொண்டிருக்கிறது என்று தெரிய வந்தால் கெப்லர் கிரகவாசிகளின் கடவுள் நம்பிக்கை என்னாகும்? மத புத்தகங்களை, எந்த மதமானாலும் சரி, எடுத்து பார்த்தால் இறைவன் மனித குலத்துக்காகவே அனைத்தையும் செய்து வருவதாக அவை பேசும். அதிலும் குறிப்பாக ஆண் குலத்துக்காகவே இறைவன் இயங்குகிறான் என்றும் அவை பேசும். இது எவ்வளவு அர்த்தமற்ற மூட சிந்தனை! தான் மிகவும் சிறப்பானவன் என்று மனிதன் உலக மதங்களால் நம்ப வைக்கப்பட்டான். கடவுள் பிரத்யேகமாக ஒரு தினம் ஒதுக்கி மனிதனை உருவாக்கினார். ஆகவே அவன் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவன். அதிலும் தனது சுய பிம்பமாகவே அவன் படைக்கப்பட்டான் என்பதும் பல மதங்களின் ஆணித்தரமான நம்பிக்கை. இந்த சிந்தனாவாதம் ஆபிரகாமிய மதத்தில் மட்டுமல்ல, ரிக் வேதத்திலும் வருகிறது. புருஷா எனும் ஒரு ஆதி கடவுளின் உடலில் இருந்தே மனிதர்கள் படைக்கப்பட்டனர் என்று வருகிறது. போலவே மானுடம் பிறந்து வாழும் பூமிதான் பிரபஞ்சத்துக்கே மையம். இதனை சுற்றிதான் சூரியன் உட்பட எல்லா கிரகங்களும் சுழலுகின்றன என்றெல்லாம் சில மதங்கள் மூலம் நாம் நம்ப வைக்கப்பட்டோம். இந்த ஒரே ஒரு போட்டோ அந்த அனைத்து மூடத்தனங்களையும் தூள் தூளாக தகர்த்து போடுகிறது. பூமியும் மனிதனும் பிரத்யேகமாக கடவுளால் உருவாக்கப்படவில்லை. பிரபஞ்சம் தோன்றி 850 கோடி ஆண்டுகள் கழித்து ஒரு விபத்தில் உருவான பல கோடி கிரகங்களில் ஒரு கிரகம்தான் நமது பூமி. அந்த கிரகம் உருவான பின்னர் பல லட்சம் ஆண்டுகள் கழித்து பல கோடி உயிரினங்கள் உருவாகின. அந்த உயிரினங்களில் பற்பல சம்பவங்களில் 90% அழிந்து போய் அதையெல்லாம் தாண்டி கடைசியாக உருவான லட்சக்கணக்கான உயிரினங்களில் ஒரே ஒரு உயிரினத்தின் ஒரே ஒரு கிளை இனம்தான் நமது மனித இனம். போலவே பூமிக்குமே கூட எந்த சிறப்பு அம்சமும் கிடையாது.
சூரியன் பூமியை சுற்றவில்லை, பூமிதான் சூரியனை சுற்றுகிறது. சூரிய மண்டலத்திலேயே கூட பூமி பெரிய கிரகம் அல்ல. சூரிய குடும்பமுமே கூட நமது பால்வீதி அண்டத்தின் ஒரு மீச்சிறு அங்கம்தான். பால்வீதி அண்டத்தின் ஏதோ ஒரு மூலையில் சூரிய குடும்பம் கிடக்கிறது. பால்வீதி அண்டமுமே கூட வர்கோ என்ற நட்சத்திர குழுமத்தின் மீச்சிறு அங்கம்தான். நமது பால்வீதி அண்டம் போல சுமார் 1300 முதல் 2000 அண்டங்கள் வர்கோ குழுமத்துக்குள் இருக்கின்றன. வர்கோ நட்சத்திர குழுமமே கூட லானியாக்கியா எனும் நட்சத்திர பெரும் குழுமத்தின் ஒரு அங்கம்தான். லானியாக்கியாவில் பால்வீதி போல சுமார் 10,000 அண்டங்கள் உள்ளன. லானியாக்கியாவே நமது பிரபஞ்சத்தின் கோடானு கோடி நட்சத்திர பெரும் குழுமத்தின் இடையே ஓரமாக உள்ள ஒரு சிறு கூட்டம்தான். எந்திரன் படத்தில் தலை சுத்துதாசனா, இப்ப சுத்தும் பாரு என்று ரஜினி பாத்திரம் சொல்லும். அந்த மாதிரி நவீன விண்ணியற்பியல் படித்தால் நமக்கு தலை சுற்றும். பிரபஞ்சத்துக்கு எல்லை என்று ஒன்று இருக்கிறதா? இப்போதைக்கு நமக்கு தெரியாது. அதாவது நமக்கு என்றால் அறிவியலுக்கு தெரியாது. மதங்களுக்கு எல்லாமே தெரியும், அவற்றுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அறிவியலை பொறுத்தவரை நம்மிடம் இன்றைக்கு இருக்கும் கருவிகளை வைத்து ஒரு எல்லைக்கு மேல் பிரபஞ்சத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் கிடைக்கும் மெலிதான ஆதாரங்கள் எல்லாமே பிரபஞ்சத்தை எல்லையற்ற ஒன்றாகவே சுட்டுகின்றன. அதிலும் சில அனுமானங்கள் ஒருபடி மேலே போய் நமது பிரபஞ்சம் தவிர்த்து மேலும் பல பிரபஞ்சங்கள் இருக்கலாம் என்று வாதிடுகின்றன. மல்டிவர்ஸ் என்று இந்த கருதுகோளை அழைக்கிறார்கள். சரி, அந்த அளவுக்கு போக வேண்டாம். நமது இந்த பிரபஞ்சத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். இத்தனை பெரிய பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை இறைவன் மானுட குலத்துக்காக மட்டுமே படைத்திருக்கிறானா என்ன? ஒரு உதாரணம் மூலம் இதை யோசிப்போம். நீங்கள் கற்பனை கெட்டாத பெரிய பணக்காரர் என்று வைத்துக் கொள்வோம். ஆசியாவின் மொத்த நிலத்தையும் விலை கொடுத்து வாங்கி விடுகிறீர்கள். அங்கே வசிக்கும் அனைவரையும் துரத்தி விடுகிறீர்கள். ஆசியாவின் அனைத்து கட்டிடங்களையும் சாலைகளையும் இடித்து போட்டு விடுகிறீர்கள். பின்னர் நெல்லூருக்கு வந்து அங்கே ஒரு மாபெரும் வீடு கட்டி உங்கள் குடும்பத்தினரை மட்டும் குடி வைக்கிறீர்கள். அவர்கள் சந்தோஷமாக குடி புகுந்து வெளியே வந்து பார்த்தால் ஊரில் யாருமே இல்லை. எல்லாரும் எங்கப்பா என்று உங்களை கேட்கிறார்கள். யாருமே கிடையாது. நெல்லூர்ல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ஆசியாவிலேயே நம்ம குடும்பம் மட்டும்தான். நாம மட்டுமே வாழறதுக்கு தான் இவ்ளோ செலவு பண்ணி பூரா கண்டத்தையும் விலைக்கு வாங்கிட்டேன் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட லூசியா இந்த ஆளு என்று யோசிப்பீர்கள் தானே. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் மானுட குலத்துக்காகவே படைக்கப்பட்டது என்பதை நீங்கள் நம்புபவராக இருந்தால் மேற்சொன்ன நெல்லூர் வாசிதான் உங்கள் கடவுள். நெட்ஃபிளிக்ஸில் கிடைக்கும் 3 பாடி ப்ராப்ளம் எனும் ஒரு இணைய தொடரில் வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு செய்தி அனுப்புவார்கள். அந்த செய்தி யூ ஆர் பக்ஸ், அவ்வளவுதான். அதாவது நீங்கள் எல்லாம் வெறும் பூச்சிகள் என்பதுதான் அந்த செய்தி. யோசித்து பார்த்தால் அது மிகைப்படுத்தப்பட்ட சொல் என்றுதான் தோன்றுகிறது. பூமிக்கு சுமார் 50 கிலோமீட்டர் உயரம் போனால்தான் நாம் எல்லாம் பூச்சிகள். இன்னும் கொஞ்சம் தாண்டி சூரிய குடும்ப எல்லைக்கு போனால் பூமியே ஒரு தூசிதான். பால்வீதி அண்டத்தின் மத்திக்கு போனால் நம்ம சூரிய குடும்பமே ஒரு தூசிதான். அப்படிப்பட்ட இந்த தூசியைத்தான் ஒரு உருவாக்குனர் பிரத்யேகமாக உருவாக்கி அதில் உள்ள கோடிக்கணக்கான பூச்சி இனங்களில் ஒரு பூச்சி இனத்துக்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்து கொடுத்திருக்கிறார் என்பது மானுட கர்வத்தின் உச்சம். அந்த தெளிவுகளை எல்லாம் இந்த வெளிர் நீல புள்ளி ஒரே ஒரு படத்தில் அனாயாசமாக நமக்கு காட்டுகிறது. அந்த தூசிக்குள் உட்கார்ந்து கொண்டுதான் நாம் இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் செய்து வருகிறோம். அதிலும் என் கடவுளா உன் கடவுளா எனும் விவாதங்கள். அந்த கடவுளுக்கு நான் தான் பிரத்யேகமாக உகந்தவன், என் இனம்தான் உகந்த இனம் என்று வேறு சில பூச்சிகள் காட்டும் இருமாப்புகள். விண்ணியல் ஆய்வில் ஈடுபடும் பொழுது நமது ஈகோக்கள் அழிபட்டு நமது சிறுமைகள் நசிவடைகின்றன. தூசி போன்ற இவ்வளவு சிறிய நாமா இந்த அளவு கூச்சல் போடுகிறோம் என்று அவமானமாக உணர்வோம் என்று விஞ்ஞானி நீல் டிகிராஸ் டைசன் தனது ஸ்டாரி மெசஞ்சர் எனும் புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். அந்த உணர்வுக்கு காஸ்மிக் பெர்ஸ்பெக்டிவ் என்று பெயரிடுகிறார்.
எட்கர் மிஷெல் அப்போலோ விண்கலத்தில் பயணித்து நிலவில் கால் பதித்தவர்களில் ஒருவர். நிலவிலிருந்து பூமியை பார்க்கும் பொழுது அவருக்கு கிடைத்த காஸ்மிக் பெர்ஸ்பெக்டிவ் பற்றி பேசுகிறார். நிலவிலிருந்து பார்க்கும்போது பன்னாட்டு அரசியல் ரொம்பவே சிறுபிள்ளைத்தனமாக தோன்றும். பூமியிலிருந்து ஒரு அரசியல்வாதியை கழுத்தை பிடித்து 25 லட்சம் மைல்கள் தாண்டி நிலவுக்கு இழுத்து வந்து அங்கிருந்து அந்த ஆளுக்கு பூமியை காட்ட வேண்டும் என்று தோன்றியது என்கிறார். அரசியல்வாதிகள் பாவம், எல்லாவற்றுக்கும் அவர்கள் தலைதான் உருளுகிறது. என்னை கேட்டால் அவர்களை விட உலகில் உள்ள மத தலைவர்களை எல்லாம் மொத்தமாக கழுத்தை பிடித்து இழுத்து நிலவுக்கு கொண்டு போய் அங்கிருந்து பூமியை காட்ட வேண்டும். அப்போது அவர்களது மத நம்பிக்கைகள் எல்லாம் தவிடுபொடியாகும் வாய்ப்பு இருக்கிறது.